பணியாரக்கல்ல தான் நம்ம இன்றைக்கி ஜாங்கிரி சுற்ற போகிறோம். ஸோ நான் பணியாரக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு ஹாஃப்க்கு வந்து நெய்யும் ஹாஃப் ஆயிலும் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஃபுல்லி நெய் அல்லது ஃபுல்லி ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பில் நான் ஒரு பிஞ்ச் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துடலாம். இப்போது ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டது பாருங்கள் ரொம்ப மெலிசாக இருக்குது. ஸோ பிழிய வரல சரியாக. அதுவும் இல்லாமல் கை வலிக்கும், இந்த மாதிரி பிழிய முடியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து மிதமான தீயில் தான் இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா முறுக்கு மாதிரி கிறிஸ்பி ஆகிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நமக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக வரும். இதே வைட் பேனில் நம்ம போட்டோம் அப்படின்னா ஜாங்கிரி ஒரு இடத்துல நிற்காது, அங்கங்கே ஆடிக்கிட்டே இருக்கும், சரியாக சுற்ற வராது. பட் பணியாரக்கல்ல அப்படியே அரெஸ்ட் ஆகி நின்றுடும். 2 சுட்டு போட்டுட்டு அப்படியே சுற்றி விட்டோம்னா அழகாக ஷேப்பில் குட்டியாக வந்துடும். அப்படியே உங்களுக்கு சுற்ற தெரியலனா சின்ன சின்ன முறுக்கு மாதிரி குட்டி குட்டியாக கூட சுற்றி விடலாம், ஈஸியாக வந்துடும்.